முதல்ல பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை நாம எப்போ கேட்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப ரகசியமான ஒரு நேரம் இருக்குன்னா அதுதான் அதிகாலை நேரம், அதாவது பிரம்ம முகூர்த்தம். என்னைக்காவது ஒரு நாள் காலையில 3 மணி அல்லது 4 மணிக்கு எந்திரிச்சிருக்கீங்களா? இது வரையும் இல்லைன்னா நாளைக்கு காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு கொஞ்சம் வெளியே வந்து வானத்தை மட்டும் பாருங்க. அப்போ புரியும் ஏன் இந்த அதிகாலை சிறப்பான நேரம்னு. இந்த பிரபஞ்சமே உங்ககிட்ட பேச ரெடியா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, காலையில ஒரு 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ள இருக்கிற அந்த நேரம் எப்படி இருக்கும்? உலகமே ரொம்ப அமைதியா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும். சுத்தி எந்த ஒரு சத்தமும் இருக்காது. வண்டி சத்தம் கிடையாது. முக்கியமா நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்ற மொபைல் நோட்டிபிகேஷன் சத்தம் கூட இருக்காது. அந்த நேரத்துல இயற்கையே ஒரு விதமான அமைதியில இருக்கும். இந்த நேரத்துல நம்ம மூளையும் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸா, எந்த ஒரு குழப்பமும் இல்லாம ஆல்பா ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு அலைவரிசையில இருக்கும். அதாவது நேத்து நடந்த கவலைகளோ இன்னைக்கு என்ன நடக்க போகுதுங்கிற பயமோ நம்ம மனசுல இருக்காது. மைண்ட் அப்படியே ஒரு கிளியரான கண்ணாடி மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சயின்ஸ் படி பார்த்தாலும் சரி, ஆன்மீகமா பார்த்தாலும் சரி, இந்த அதிகாலை நேரத்துல பிரபஞ்சத்தோட எனர்ஜி ரொம்ப உச்சகட்டத்துல இருக்கும். இது எப்படி தெரியுமா? ரேடியோல நாம கரெக்டான எஃப்எம் சேனல் வைக்கிற மாதிரி தான். சுத்தி எந்த ஒரு நாய்ஸும் இல்லாத அந்த விடியற்காலை நேரத்துல உங்க மனசுக்குள்ள இருந்து நீங்க எதை ஆசைப்படுறீங்களோ அதை ரொம்ப ஆழமா நினைக்கும் போது அது எந்த ஒரு டிராபிக் ஜாமும் இல்லாம, எந்த ஒரு தடையுமே இல்லாம ரொம்ப ஃபாஸ்டா டைரக்டா பிரபஞ்சத்துக்கிட்ட போய் சேரும். அதனால இனிமேல் காலையில எழுந்த உடனே முதல் வேலையா போன் எடுத்து வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் பார்க்கறத தயவு செஞ்சு விட்டுடுங்க. அதுக்கு பதிலா ஒரு 5 நிமிஷம், வெறும் 5 நிமிஷம் அமைதியா ஒரு இடத்துல உட்காருங்க. கண்களை மூடி உங்க மூச்சை கவனிங்க. உங்க மனசு அமைதியானதும் உங்க வாழ்க்கையில நீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே உங்க கண்ணு முன்னாடி கற்பனை பண்ணி பாருங்க. எனக்கு இது கண்டிப்பா கிடைக்கும்னு ஒரு முழு நம்பிக்கையோட அந்த அமைதியான நேரத்துல பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு நண்பன் கிட்ட பேசுற மாதிரி கேளுங்க. உண்மையிலே சொல்றேன், அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க வைக்கிற கோரிக்கை பல மடங்கு வேகத்துல பிரபஞ்சத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கும். இன்னைக்கு இருக்கிற காலத்துல காலை பொழுத பார்க்காத நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்றது? அதுக்கு தான் அடுத்து எப்போ கேட்கலாம்னு வாங்க சொல்றேன். அடுத்தது இரண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம் என்ன தெரியுமா? நாம ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி 10 அல்லது 15 நிமிஷம். பொதுவா நம்ம எல்லாரும் தூங்க போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு நடந்த பிரச்சனை, யாரோ நம்மளை திட்டினது, நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற கவலை, இதை எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டு மொபைல்ல தேவையில்லாத வீடியோக்களை பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்கிடுவோம். உண்மையை சொல்லணும்னா இது நாம பண்ற ஒரு மிகப்பெரிய தப்பு. ஏன் தெரியுமா? நாம தூங்க போகும்போது நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட், அதாவது விழிப்பு மனம் தூங்க போயிடும். ஆனா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது ஆழ்மனம், அப்போதான் ஃபுல் பவரோட முழிச்சுக்கும். அந்த ஆழ்மனம் ஒரு பெரிய ஸ்பாஞ்ச் மாதிரி. நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி கடைசியா எந்த விஷயத்த நினைச்சுக்கிட்டே தூங்குறீங்களோ அதை அந்த ஆழ்மனம் அப்படியே உறிஞ்சு வச்சுக்கும். நீங்க தூங்குற அந்த 7 அல்லது 8 மணி நேரமும் அந்த கடைசியா நினைச்ச விஷயம்தான் உங்க மனசுக்குள்ள ஒரு லூப் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? நீங்க கடைசியா என்ன பார்த்துட்டு கேட்டுட்டு நினைச்சிட்டு தூங்குனீங்களோ அதுதான் கனவா வந்து போகும். உங்களுக்கு அது தேவையே இல்லாத விஷயம்னு தெரியும். ஆனா உங்க ஆழ்மனது ஏதோ முக்கியமான விஷயம்னு அப்படியே மக்கப் பண்ணும். அதனாலதான் தூங்கும்போது சம்பந்தமே இல்லாம கனவு தட்டும். காலையில என்ன கனவுன்னு நினைச்சு பார்த்தா எதுவுமே ஞாபகம் வராது. நீங்க கவலையோடையோ பயத்தோடையோ தூங்குனா உங்க ஆழ்மனம் அந்த நெகட்டிவ் எனர்ஜியை இன்னும் பெருசாக்கி அடுத்த நாளையும் அப்படியே மாத்திடும். இதுவே இந்த இடத்துல நீங்க ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணா என்ன நடக்கும் தெரியுமா? அதாவது நீங்க தூங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்க மொபைல், டிவி எல்லாம் தள்ளி வச்சிடுங்க. அமைதியா படுத்துக்கிட்டு கண்ணை மூடி உங்க வாழ்க்கையில நீங்க என்ன அடையணும்னு ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சிட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்க. அந்த வெற்றி கிடைச்சதும் உங்க மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த மகிழ்ச்சியான உணர்வை, அந்த பாசிட்டிவான வைப்ரேஷனை அப்படியே ஃபீல் பண்ணிட்டே தூக்கத்துக்குள்ள போயிடுங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்யும் போது நீங்க தூங்குன பிறகும் உங்க ஆழ்மனம் நேரா பிரபஞ்சத்துக்கிட்ட கனெக்ட் ஆகி நீங்க கேட்ட அந்த விஷயத்தை உங்களை நோக்கி இழுத்துக்கிட்டு வர்ற வேலையை ராத்திரி முழுக்க பார்க்க ஆரம்பிக்கும். நீங்க விதைச்ச அந்த ஆசைங்கிற விதைய பிரபஞ்சம் வளர்க்க ஆரம்பிக்கும். அடுத்த நாள் காலையில நீங்க எழும்போது ஒரு புது எனர்ஜியோட உங்க இலக்கை நோக்கி ஓட நீங்களே தானா தயாரா இருப்பீங்க.